பேரும் அல்லும்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. பாஜக என்பது வெல்ல முடியாத சக்தி அல்ல, வீழ்த்த முடியாத சக்தியும் அல்ல அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை மக்கள் மத்தியில் விதைச்சிருக்கு. என்னை பொறுத்தளவுக்கு இது ட்ரெய்லர் தான். ரயில்வே ஸ்டேஷனில் டீ வித்தாருன்னு சொன்னீங்கல்ல, அவன் டீ வித்திருக்க வாய்ப்பே இல்லை. பாருங்க, அவனை நம்பி நாட்டை கொடுத்து நாட்டை வித்துட்டு போயிட்டான். ஒரு பொண்ணு சொல்லுச்சு ப்ரொட்டஸ்ட்ல, நம்ம தாத்தா பாட்டி காலத்துல ஏன் பிஜேபிக்கு ஓட்டு போடலன்னு இப்ப தெரியுது. இந்த பிஜேபி மோடி ரெஜிமே டிஸ்கஸ்டிங்கா அருவருப்பூட்டுவதாக அவங்களுடைய அனுபவத்திலிருந்து மாறி இருக்குது. மோடியை பற்றி முன்னாடி இந்த சங்கிகள்லாம் அவர் மதிப்பிடுச்சு. சங்கிகள் வீட்டு பிள்ளைகள் இருக்குல்ல, அவர்கள் சங்கிகளை கைவிட தொடங்கி இருக்கிறார்கள் என்கிற சிம்பிள் தான் இது. அது கிட்டத்தட்ட சிம்பாலிக்கா காக்ரோச்னு சொல்லிட்டாரு. மக்கள் அது ப்ரைடா விடுது. யாரா காக்ரோச்சுங்க? காக்ரோச் என்ன பண்ணு தெரியுமா? எவ்வளவு கடுமையான சூழல்ல கூட வாழ்ந்துரும் தெரியுமா, சர்வே பண்ணிடும் தெரியுமாங்கிற மாதிரியான ஒரு வகையில இவங்க வெளியே வந்து ஒரு கிரியேட்டிவான கால். நம்மளை பார்த்து காக்ரோச்னு சொல்றான்டா அப்படிங்கிற ஒரு கோபம் இந்த மக்கள்கிட்ட உடனே மாற்றம் வந்துருச்சு. எவ்ரிதிங் சேஞ்ச், சாதியா ஒழிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்ல. ஆனா இவர்களோடு உரையாடுவதற்கு அபிஜித்துக்கு ஒரு அப்பர் ஹேண்ட் கிடைச்சிருக்கு. பாரு, இப்போ உட்கார், நம்ம ரெண்டும் பாரு, நம்ம பிரச்சனையை கவனிக்கணுங்கிற ஒரு பார்வையை பேசுறதுக்கான ஒரு முன்மாதிரியை மீண்டும், ஏற்கனவே பல முன்மாதிரிகள் உண்டுனால இப்போ அபிஜித் வந்து அதை செய்து காட்டியிருக்கிறார் என்கிற அளவில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நீட் விலக்கு கோரிக்கைக்கு தமிழ்நாடு, எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாடு தொடர்ந்து போராடி கொண்டு இருக்கிறது. அதுல திமுகங்கிற கட்சி முன்னணியில் இருந்தது. டிஎம்கே நீக்கம் செய்து தமிழ்நாட்டில் நீட் எதிர்ப்பு போராட்ட வரலாறு நீங்க ஒண்ணு எழுத முடியாது. யாராவது ஒருத்தவங்க எழுதட்டும், அது கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்களே எழுதட்டும், யாரோ ஒருத்தங்க அறிவுஜீவிகள் தனியா சுயமா கூட எழுதட்டும். அதுல திமுக எழுதவே முடியாது. காங்கிரஸ் மோடியினுடைய ராகுல் காந்தி இப்போ வந்து கிட்டத்தட்ட பிஜேபி சேச்சுரேட் ஆயிடுச்சு, பிஜேபி கீழே இறங்கி விடும், நம்ம விஜயோட கூட்டணி வச்சிருக்கணும், நம்ம அடுத்தால நம்ம தான் பிரதமர், இப்படியான கனவுகளுக்கு மத்தியில திடீர்னு ஒருத்தன் வந்து இங்கே நிற்கிறான் அப்படிங்கிற பொழுது அவங்களுக்கு வந்து அந்த பதட்டம் அதன் பொருட்டு தான் வந்திருக்குது. நீட் ஒழிப்புக்கு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு அது கவர்னருக்கு அனுப்பப்பட்டுச்சு. இப்போ வந்திருக்கிற ஆள் என்ன சொல்றாரு? நம்ம கவர்னரோட சமரசம் பண்ணிக்கணும், இதுக்கு நாங்கள் பகிச்சுக்கணும், சமரசம் பண்ணிக்கணும் நீங்க சொல்லிக்கிறீங்க. அந்த கவர்னர் என்கிற ஒரு தடை தமிழ்நாட்டில் இருக்கும் பொழுது அந்த கவர்னரோட ஸ்ட்ரகிள் இருக்குல்ல, அந்த தொடர்ச்சியா நடத்தப்பட்ட ஸ்ட்ரகிள் தான் நீட் எதிர்ப்பு போராட்டம். அன்பில் மகேஷ் வந்து அந்த கரூர் விவகாரத்துல குழந்தைகளோட உடம்பு பார்த்துட்டு கண்டிப்பாக சேர்ந்த போது உங்களுக்கு வந்து அது வந்து கிண்டலும் கேலிக்குரியதுமா இருக்குது. அதை வந்து இது டிராமா, நடிப்பு அப்படிலாம் சொன்னாங்க. அப்போ ஜனநாயகன் பார்க்க போயிட்டு வந்துட்டு அங்கன இந்த நேரத்துல ஜனநாயகன் பார்த்துட்டு வந்தேன்னு ஒருத்தர் சொல்லும் போது இன்னொருத்தங்க கிண்டல் பண்றதுக்கோ கேள்வி பண்றதுக்கோ உரிமையே கிடையாதா? திமுக தனிப்பட்ட முறையில அந்த நீட் தொடர்பாக ஐக்கியராஜன் கமிட்டி ரிப்போர்ட்டை ஒவ்வொரு மாநிலத்துக்கும் மொழிபெயர்த்து ஒவ்வொரு மாநில முதல்வருக்கும் கொண்டு போய் கொடுத்தாங்க. அவங்க அது கன்சர்ன்டா இல்லை. இந்தியா யூனியனுக்குள்ள இருந்துகிட்டு அப்போ மாநிலத்துக்கு குறைந்தபட்சம் தமிழ்நாட்டுக்கு விலக்கு கொடுனாலும் கேட்கணும். சரி, திமுக செஞ்சு முடிக்கலப்பா, நீங்க செய்யுங்க. அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை, விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். அரண்சை நேயர்களுக்கு வணக்கம். நான் மதநீர் விலகன். இன்று நமது சிறப்பு விருந்தினர் துளர் மெகிலன் அவர்கள். நிறைய விஷயங்கள் வாதிக்க இருக்கிறோம், அவரை வரவேற்கலாம். வணக்கம் துளர். வணக்கம். ஒரு வழியாக டெல்லியில் நடைபெற்ற போராட்டம் முடிவுக்கு வந்திருக்கிறது. கரப்பான் பூச்சி ஜனதா கட்சி ஒரு வெற்றியை ஈட்டியிருக்குது. தர்மேந்திர பிரதான் அவருடைய பதவி வந்து விலகி இருக்கிறார். அதுவும் மட்டும் இல்லாமல் சிஜேபியோடைய கோரிக்கைகளையும் மத்திய அரசு வந்து ஏற்றுக்கொண்டிருக்கிறது அப்படின்லாம் செய்திகள் வருது. மொத்தமாக இந்த போராட்டம் வெற்றி அடைந்த ஒரு போராட்டமாக, ஒரு பெரிய வன்முறை இல்லாமல், கலவரம் இல்லாமல் ஒரு முடிவுக்கு வந்திருக்குது. முதல் முறையாக பார்க்குறேன். எப்படி பார்க்குறீங்க? இல்லை, வன்முறை இல்லாமல் அப்படின்னு கிடையாது. முடிவுக்கு வரும்போது ஒரு ஃபைனல் டச் ஒன்று கொடுப்பாங்க. நம்ம மெரினால பார்த்தோம், எல்லாம் கோரிக்கையெல்லாம் ஏற்றுக்கிட்டோம். மிக முக்கியமான காரணம் என்னன்னா, கடந்த 14 ஆண்டுகளில் நடந்த போராட்டங்கள்ல மிகப்பெரிய சைஸிலான போராட்டம், அளவில் மிகப்பெரியது. டெல்லியில் மட்டும் இல்லாமல் ஒரு ரிமோட்டில் இருக்கிற நகரங்கள் வரைக்கும், எங்கேயோ இன்டீரியரில் இருக்கிற நகரங்கள் வரைக்கும் அது வந்து இந்த போராட்டத்தினுடைய வீரியம் பரவியது அப்படிங்கிறது தான். அவங்க வந்து இப்போ தர்மேந்திர பிரதான் ராஜினாமா பண்ணியிருக்குது. அந்த ஆள் சொல்றாரு கேஸ் வாங்கிடக்கூடாதுல்ல அப்படின்ட்டு. இந்த போராட்டம் அவங்களுடைய பதவிக்கு எதை வாங்கிடக்கூடாது அப்படிங்கிறது தான், அந்த பயத்தின் காரணமாக தான் அவர்கள் ஆட்சியவே பலி வாங்கிடக்கூடாது. அதுக்கு தான் அவங்க வந்து இது வந்து தற்காலிகமான ஒரு ராஜினாமா. இது வந்து இப்போதைக்கு அவன் இவர்களை பின்வாங்க செய்ய முடியும். பாஜக என்பது வெல்ல முடியாத சக்தி அல்ல, வீழ்த்த முடியாத சக்தியும் அல்ல அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை மக்கள் மத்தியில் விதைச்சிருக்கு. அவங்க வந்து சில கோரிக்கைகள், பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு வந்து காம்பன்சேஷன், காவல்துறை அதிகாரிகள் அத்துமீறலில் ஈடுபட்டவர்கள் மன்னிப்பு கோருவது, தர்மேந்திர பிரதான் ராஜினாமா,
இந்த விஷயங்கள்லாம் வச்சுருந்தாங்க, பெரிய கோரிக்கைகள். இந்த கோரிக்கைகளே கூட இதற்கு கூட விவசாயிகள் வந்து தெருவரங்கி போராடும் பொழுது அந்த பக்கமாக போய் வர்ற மோடி வந்து கூட அதை எட்டி பார்க்கல. இப்பவுமே இந்த போராட்டத்துக்கு போய் நேரடியாக மாணவர்களை போய் சந்திச்சு பேசிருக்கலாம். அந்த ஈகோவோட தான் டீல் பண்ணாங்க, வீட்டாமே பேசணுமான்னு. ஆனால் அந்த ஈகோவை சாச்சிருக்குது அப்படிங்கிற வகையில் வந்து ஒரு மிக முக்கியமான இப்போ வந்து சென்சி யூத் இப்போ பக்கத்து நாடுகளில் நேபாளத்தில் நடந்ததாகட்டும், ஸ்ரீலங்காவில் நடந்ததாகட்டும், பிலிப்பைன்ஸில் இந்த மாதிரியான போராட்டங்கள் நடந்திருக்குது. ஒரு சாயல்ல இப்போ வந்து ஒரு சின்ன, என்னை பொறுத்தளவுக்கு இது ட்ரெய்லர் தான். இது வந்து இது அடுத்தடுத்த ரீதியான அப்ரோச்க்கு. இந்த பிரச்சனை நம்ம ஏற்கனவே பேசின போது வேலையின்மை, இந்த சிஸ்டம் வந்து இளைஞர்களை எப்படி ஃபெயில் பண்ணுது. 50களில் குடியரசு ஆன நாடு, 47 விடுதலை பெற்ற நாடு. அங்கே ஆரம்பத்தில் இருந்த குறைந்தபட்ச உரிமைகள் கூட மெல்ல 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 தேய்ந்து அது பறிக்கப்பட்டு வருகிற சூழல்ல தொழிலாளர்கள் அவர்களுடைய சட்ட ரீதியான பாதுகாப்பு இல்லை, 8 மணி நேர வேலைங்கிறது உத்தரவாதமாக இல்லை, உத்தரவாதமான வேலை இல்லை, கல்வி அப்படிங்கிறது மேலும் மேலும் ஆரம்ப கட்டத்தில் எல்லாருக்குமே இலவசமான கல்வி இருந்த சூழல் போய் ஏற்கனவே சொல்ல மாதிரி பல ட்ரில்லியன் கணக்கான அளவிலான கல்விங்கிறது ரொம்ப விரைபொருள் மாதிரி ஆயிடுச்சு. எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுப்போம்னு ப்ராமிஸ் பண்ண வி தி பீப்புள் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற அடிப்படையில் கான்ஸ்டியூஷன் எழுதப்பட்ட இடத்துல இருந்து வி தி பீப்புளும் கான்ஸ்டியூஷனும் ரொம்ப தூரமாக விலகி போகிற ஒரு சூழல்ல ஒரு சிம்பிள் தான் இது. அந்த சிம்பிள்ல தெருவில் இளைஞர்கள் இறங்கினால் பழைய பாணியில் அல்லாமல் ஒரு ஆர்ப்பாட்டம் வந்து அந்த போராட்டத்தை சில கொண்டாட்டமா மாத்தினாங்க. பீகார்ல நடந்த ப்ரொடெஸ்ட்ல, சார் இந்த டியர் கேஸ் கொண்டு வரேன்னு சொன்னீங்களே, கொண்டு வரலையா அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு பொண்ணு சொல்லுது, சார் அடிப்பீங்களா, நான் சும்மா போராட்டத்தை பார்க்க வந்தேன், அடிப்பீங்களான்னு சொல்லி அந்த காவலர்கள் நடந்து போகும்போது அந்த பொண்ணு கேட்குறாங்க. மும்பையில் அந்த பொண்ணு அந்த போலீஸ் வஜ்ரா வேனை மறிச்சு நின்னதாகட்டும், வெவ்வேறு வடிவங்கள்ல. ஒரு இடத்துல வந்து போலீஸ் வந்து வேன்ல ஏத்திட்டு போகுது, ஒரு இடத்துல போய் வேன் நிற்கும் போது இதை திறந்து விட்டு இறங்கி ஓடி போயிட்டேன், சிரிக்கிறேன், சந்தோஷமா கொண்டாட்டமா. இளங்கன்று பயமறியாது அப்படின்னு சொன்னாலும் கூட பட் அந்த ஒரு மூவிங் ஃபார்வர்ட், சின்ன ஒரு அந்த பார்டர் எல்லையை தாண்டி மீறி அதை சோதிச்சு பார்ப்போம், செஞ்சு பார்ப்போங்கிற வீரியம் வந்து துணிச்சல் பிறகும் இந்த ஆபத்தினுடைய என்ன வகையான ஆபத்து ஏற்படக்கூடும். ஏன்னா நமக்கு முதல்ல போலீஸ்காரங்க நண்பர்கள், ராணுவம் தேசத்தை பாதுகாக்குது, இந்த அதிகாரிகள் எல்லாமே நம்மளை பாதுகாக்க தான் இருக்கிறாங்கிற நம்பிக்கை ஒரு பக்கம். அப்புறம் வந்து அந்த வயசுக்குரிய எல்லாத்தையும் இந்த எல்லை மீறி தொட்டு பார்க்கலாம் அப்படிங்கிறது அந்த பருவத்தில் மேபி ஒரு 40-50 வயசுக்கு அப்புறம் வந்து இல்லை நம்ம கொஞ்சம் கால்குலேட்டடா ரிஸ்க். 35 வயசுக்கு பிறகு அதெல்லாம் கால்குலேஷன்ல வந்துடும். ஆனால் அந்த வயசுலான இளைஞர்கள் தெருவர் சராசரி வயதே நீங்கள் கால்குலேட் பண்ணிருந்தா 20 தான் இருக்கும். மொத்தமாக கால்குலேட் பண்ணி பார்த்தாலே மோடியை வந்து சட்டையர் பண்ணுறது, மோடியை கிண்டல் பண்ணுறது. இப்போ தோழர் வீரபாண்டியன் கூட ஏதோ ஒரு இதில் பாலன் இல்லத்தில் பேசும்போது கண்ணியமான வார்த்தைகளை பயன்படுத்தினார்கள்னு சொன்னார். மேபி அவர் ஹிந்தி தெரியாதனால இருக்கலாம். கண்ணியங்கிறது என்ன, அவருக்குரிய மரியாதை கொடுப்பது தான் கண்ணியம்னு சொன்னால், மோடிக்குரிய மரியாதையோடு என்ன மரியாதை மனசுக்குள்ளே இருந்துச்சோ. ரயில்வே ஸ்டேஷனில் டீ வித்தார்னு சொன்னீங்கல்ல, அவன் டீ வித்திருக்க வாய்ப்பே இல்லை. பாருங்க, அவனை நம்பி நாட்டை கொடுத்து நாட்டை வித்துட்டு போயிட்டான். இப்படி அருந்ததி ராய் போன்றவர்கள் 2 குஜராத்தியர்கள் விற்கிறார்கள், 2 குஜராத்தியர்கள் வாங்குறாங்க. அருந்ததி ராய் சொன்ன போது அது எஃபெக்ட் ஆகல. ஆனால் இது சாதாரண ஜனத்துக்கு மத்தியில் ஒரு குரலாகவே ஒரு பொண்ணு சொல்லிச்சு ப்ரொட்டஸ்ட்ல, நம்ம தாத்தா பாட்டி காலத்துல ஏன் பிஜேபிக்கு ஓட்டு போடலன்னு இப்ப தெரியுது. 70 வருஷமா ஏன் ஓட்டு போடாம வச்சு. இன்னொன்னு, யார் பிஜேபியை மண்டியிட செய்திருக்கிறார்கள் என்றால், பிஜேபி ஆட்சிக்கு வரும்போது 2014 ஆட்சிக்கு வந்த பொழுது இவங்க எல்லாருமே 5 வயசு 6 வயசு பிறக்காதவங்க இவங்க தான் இருந்திருப்பாங்க. இவங்க 2026. ஸோ இந்த கேப்ல பிறந்து, அதாவது இந்த கிருஷ்ணர் கதை இல்ல, இந்த வயசுல அவங்க உலகத்தை பாக்குறாங்க. இந்த 2014 இருந்து அவங்க பார்த்ததே காங்கிரஸ் முக்து பாரத் தான், காங்கிரஸ் இல்லாத பாரத் தான் பாக்குறாங்க. நீங்க கிட்டத்தட்ட இது வந்து நீங்க யோசிச்சு பார்த்தா இந்த மக்கள் வந்து ஒரு கிட்டத்தட்ட இந்த 12 வருஷம், ஒரு டீகேட், இந்த ஒரு டீகேட்ல இவங்க காங்கிரஸ் இல்லை, வாக்காளர்களா இவங்க மாறின அந்த காலகட்டத்தில் படிக்கிற கல்லூரி போற பருவத்துல பார்க்கும் பொழுது இந்த பிஜேபி மோடி ரெஜிமே டிஸ்கஸ்டிங்கா அருவருப்பூட்டுவதாக அவங்களுடைய அனுபவத்திலிருந்து மாறி இருக்குது. எந்த விதமான கனவுகளும் இல்லை, கனவுகளை நிறைவேற்றுறதுக்கான வாய்ப்பு இல்லைங்கிற பொழுது அந்த கோபம் கன்சாலிடேட் ஆயிருக்குது. அப்போ இந்த ஜென்ரேஷன் வந்து மோடியினுடைய அந்த டிமானிட்டைசேஷனுடைய பாரதமோ இந்தியாவோ, அதுக்கு பிறகு இந்த ஜிஎஸ்டி பாரதமோ, கொரோனா கால பாரதமோ, இந்த அனுபவத்தெல்லாம் மெல்ல மெல்ல அனுபவிச்சு ஒரு கன்சாலிடேட் பண்ணி, மோடியை பற்றி முன்னாடி இந்த சங்கிகள்லாம் ஒரு மதிப்பிட, சங்கிகள் வீட்டு பிள்ளைகள் இருக்குல்ல, அவர்கள் சங்கிகளை கைவிட தொடங்கி இருக்கிறார்கள் என்கிற சிம்பிள் தான் இது. ஸோ அந்த வகையில் ரொம்ப ரொம்ப இந்திய வரலாற்றில் மிக முக்கியமான திருப்பு முனையை நிகழ்த்துவதற்கே வாய்ப்பு இருக்குது. மிகை மதிப்பீடாக கூட இருக்கலாம். ஆனால் இந்த இளைஞர்கள் மத்தியில் சரியான வகையில் அரசியலில் விற்பனர்கள் என்று சொல்லப்படுபவர்கள்
அவங்க இந்த அனுபவமும் இந்த இளைஞர்கள் சக்தியும் சேரும் பொழுது கண்டிப்பா ஒரு மாற்றத்தை தரும் என்பதுதான். அதுல அபிஜித் தீப்கே அவருடைய பாத்திரம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அவருடைய உறுதி தான் மொத்த இயக்கத்துக்குமே காரணம். அபிஜித் தீப்கேவை பொறுத்தளவுக்கு இப்போ சமீபத்தில் ஒரு கல்லூரியெல்லாம் முடிச்சுட்டு வெளிநாட்டுக்கு வேலை தொடர்பாக போறாரு. ஒரு பட்டியல் வகுப்பை சேர்ந்த ஒரு நபர். சூரியகாந்த் காக்ரோச்னு சொன்ன உடனே சட்டையரா அவனை தொடங்குறாரு. அதுக்கு மிகப்பெரிய ஃபாலோவர். அப்போ இந்த ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்களே, காக்ரோச் ஜனதா பார்ட்டி இங்கே ஃபாலோ பண்ணி போனவங்க இருக்கிறாங்கல்ல, ஒரு கிரியேட்டிவான கால். நம்மளை பார்த்து காக்ரோச்னு சொல்றான்டா அப்படிங்கிற ஒரு கோபம். நாங்க இவ்வளோ அல்லல்படும் பொழுது இப்போ ஐ திங்க் ஸ்னோ பியர்சன்ங்கிற படம் நினைக்கிறேன், சரியா படம் பேர் நினைவில், அந்த படம் தான் நினைக்கிறேன். அந்த படத்துல ஒரு ரொம்ப வறிய பிரிவை சார்ந்தவர்கள் ஒரு கம்பார்ட்மெண்ட்ல இருப்பாங்க. அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு காக்ரோச் இதெல்லாம் போட்டு கேக் மாதிரி அதை கொடுப்பாங்க. அது கிட்டத்தட்ட சிம்பாலிக்கா காக்ரோச்னு சொல்லிட்டாரு. மக்கள் அது ப்ரைடா விடுது. யாரா காக்ரோச்சுங்க, காக்ரோச் என்ன பண்ணு தெரியுமா, எவ்வளவு கடுமையான சூழல்ல கூட வாழ்ந்துரும் தெரியுமா, சர்வே பண்ணிடும் தெரியுமாங்கிற மாதிரியான ஒரு வகையில இவங்க வெளியே இந்தியாவில் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை பார்த்தவுடன் வருகிற குறுகுறுப்பு என்ன சாதி அப்படிங்கிறது. காக்ரோச் ஜனதா பார்ட்டி வந்த உடனே அபிஜித் தீப்கேவை பற்றியும் அது சமூக ஆர்வலர்கள் முற்போக்காளர்கள் மத்தியிலிருந்து வேற பண்ணி கண்டுபிடிச்சிட்டாங்க. அந்த பிளட் டெஸ்ட் யூரின் டெஸ்ட்லாம் நடந்துச்சு. அந்த நடந்த போதும் கூட நேரடியாக பெரிய ஹெசிடேஷன் இல்லாமல் ஒரு கேள்வி நம்ம ஆட்கள் தரப்புல என்ன வந்துச்சுன்னா, உங்களுடைய ரிசர்வேஷன் பற்றின அபிப்பிராயம் என்ன அப்படின்னு உடனே தலித் தட் ஆன்சர்ஸ் யுவர் கொஸ்டின் அப்படின்னு சொல்லி பதில் போட்டிருந்தாரு. உடனே ரொம்ப தீவிரமா பார்ப்பன ஒரு பெண், அந்த பொண்ணு பேர் அருணாதான் நினைக்கிறேன், ரொம்ப கேவலமான திட்டி வச்சிருந்துச்சு. இப்போ அந்த அபிஜித் தீப்கேவை நாம் நம்பலாம், அவரோடு சேர்ந்து நாம் போராட்டத்திற்கு வரலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்தது இருக்குல்ல, அதுவே இந்திய துணைக்கண்டத்தை பொறுத்தளவு மிகப்பெரிய புரட்சி, வேற மிகப்பெரிய திருப்பு. உண்மையிலே இதுல எனக்கு என்ன ஆச்சரியம்னா, அம்பேத்கர் காலத்துல பார்க்க முடியாததை இன்னைக்கு நம்ம பார்த்துருக்கிறோம் அப்படின்னு அதான் சொல்றேன். அதை நான் விவரங்கள் எடுத்து வச்சிருக்கேன். மகத் சத்தியாகிரகம் நடந்துச்சு 1927 நடக்குது. நடக்கும்போது கிராமமாக மாநாட்டுக்காக பரப்புரைக்கு போறாங்க. ஒவ்வொரு கிராமமும் 3 ரூபா அப்படி நிதி கொடுத்துருக்குது. ஒவ்வொரு தலித் குடியிருப்புகளுக்கும் போய் பரப்புரை மேற்கொள்றாங்க. ஆர்பி மோரே, ஆக்சுவலி தலித் கம்யூனிஸ்ட் சொல்லி ஒரு புக்கு வந்திருக்குது, அவர் உள்ளிட்டவர்கள் போய் கிராம பிரச்சாரம் பண்றாங்க, சுவர் ஓவியங்கள் கொடுக்குறாங்க, துண்டு பிரசுரங்கள் கொடுத்து மக்கள் மத்தியில் பரப்புரைகள் மேற்கொள்றாங்க. கிட்டத்தட்ட 10,000 பிரதிநிதிகள் கலந்துக்கிறாங்க. முன்னாள் ராணுவ வீரர்கள் கலந்துக்கிறாங்க. முன்னாள் ராணுவ வீரர்கள்லாம் யாருன்னா, கணிசமா மகர் ரெஜிமெண்ட்ல இருந்த, அதுக்கு பிறகு நீங்க வாரியர் ரேஸ் இல்லை, போர் மரபினர் இல்லைன்னு சொல்லி ராணுவத்துல மேற்கொண்டு ஆட்சேர்ப்பு நடக்காத நபர்கள். அதுல என்னன்னு கேட்டா, வீட்டுல இருந்து கிளம்புன ஆண்கள் செம்மாடு கட்டிக்கிட்டு, நான் ஒரு போருக்கு போறேன், எதுக்கு, மகர் சத்தியாகிரகத்துல தண்ணி குடிக்கிறதுக்கு, ஆனா நான் போருக்கு போறேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய மனைவிக்கு நெத்திலேட்டு அந்த குங்குமத்தை அழிச்சிட்டு நான் வந்தாலும் தான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அந்த காலம் உள்ளூர் கடை வியாபாரிகள் அவங்களுக்கு சாப்பாடு தர மறுத்துட்டாங்க. ஸோ அந்த மாநாட்டுக்கு தேவையான சாப்பாடையும் அவங்க எடுத்துட்டு வராங்க. மாநாடு நடத்துறதுக்கு பந்தலுக்கு நிலம் வேணும் இல்லை, எவனும் கொடுக்கல. அப்போ ஃபத்தே கான் அப்படிங்கிற முஸ்லீம் தான் இந்த ஜமீன், அவர் தான் நிலம் கொடுக்குறாரு. தண்ணி கூட கிடைக்கல. இன்னும் சொல்ல போனா அன்னைக்கு 40 ரூபாய் கொடுத்து தண்ணி வாங்கிக்கலாம். அன்றைய 1927 குடிக்க தண்ணியை விலை கொடுத்து அப்பவே வாங்கியிருக்கிறாங்க. வாட்டர் பிரைவேட்டைசேஷன் அப்படிங்கிறது அப்போ நடந்திருக்குது கிட்டத்தட்ட. ஏன்னா தண்ணி அவங்களுக்கு பொதுவாக தண்ணி குடிக்க அனுமதி இல்லை. பார்ப்பனர்கள் இவங்க தேவையில்லாம புகுந்து அந்த பந்தலுக்குள்ள போய் அந்த மக்கள் மேல தாக்குதல் நடத்தி அன்னைக்கு 20 பேர் காயப்பட்டிருக்கிறாங்க. இப்போ இந்த அம்பேத்கரின் வழி வந்தவன் நான், அவரின் கடவுள் மாதிரி, அவரால் தான் நான் அப்படின்னு அடிக்கடி மேற்கோள் காமிச்சுக்கிட்டே இருக்கிற அபிஜித் தீப்கே. அபிஜித் நான் கத்துக்கணும்னு நினைக்கிறது என்னன்னு கேட்டா, ஒரு ஐடென்டிட்டிக்குள்ள சிக்கலை ஒரு பொது காரியத்தில் தலையிட்டு தலித்துகளும் சேர்ந்தே பாதிக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. தலித்துகளுக்கு பல்வேறு வகையான பிரச்சனைகள் இருந்தாலும், சாதி ஒரு மிக முக்கியமான பிரச்சனையா இருந்தாலும், இப்போ இந்த நீட் தலித்துகளும் பாதிக்கப்படுற ஒரு பிரச்சனை, கல்வி தனியார் மயம் பட்டியல் சாதியினரும் பாதிக்கப்படுகிற பிரச்சனை, வேற எது இப்போ ஜிஎஸ்டி பட்டியல் சாதியினரும் பாதிக்கப்படுகிற ஒரு பிரச்சனை. இப்படி சமூகத்துல பொதுவாக பாதிக்கப்படுகிற எல்லா விஷயத்திலையும் அது பட்டியல் சாதியினரும் பாதிக்கப்படுவாங்க. கொரோனா என்ன இவங்களுக்கு கூடுதலான தாக்கம் இருக்கலான்னு சொல்லாம தெரியல, இவர்கள் பாதிக்கப்படாத பிரச்சனையும் கிடையாது. அப்படி ஒரு பிரச்சனையில தலையிட்டு இவ்வளவு பெரிய மக்கள் தன்னுடைய நம்பிக்கையை பெற்று இப்போ அபிஜித் இந்த மக்கள்கிட்ட உடனே மாற்றம் வந்துடுச்சு, எவ்ரி திங் சேஞ்ச், சாதியா ஒழிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்ல. ஆனா இவர்களோடு உரையாடுவதற்கு அபிஜித்துக்கு ஒரு அப்பர் ஹேண்ட் கிடைச்சிருக்குது. கபாரி உட்கார், இப்ப கேளு. நீ கூட ஏற்கனவே சொன்னீங்க, அந்த கூடங்குளத்துல போராட்டம் நடந்து கொடுத்து எப்படி உட்கார்ந்து பேச முடிஞ்சது சாதி குறித்து. ஒரு போராட்ட காலத்துல தான் எப்பா நபர் உனக்காக நேற்று பாரு போராடிட்டு இருக்கோம், நம்ம 2 ஒன்னாதான் போராடுறோம், என் மண்டையும் அடிச்சு உடைச்சிட்டான், உடையும் போது அந்த ரத்தம், நம்ம 2 பாரு நம்ம பிரச்சனையை கவனிக்கணுங்கிற ஒரு பார்வையை
பேசுறதுக்கான ஒரு முன்மாதிரியை மீண்டும், ஏற்கனவே பல முன்மாதிரிகள் உண்டுனால இப்பவும் அபிஜித் வந்து அதை செய்து காட்டியிருக்கிறார் என்கிற அளவில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பிரபலங்கள் ஷப்னா அஸ்மி மேலே ஒரு புதிய இந்தியா இப்பதான் பிறகுது இல்லையா? இந்த கண்ணோட்டத்துல இந்தியா வந்து வழிநடத்தப்படணும். இவர் உடனே ஹி ஹஸ் பிகம் a டால் லீடர். அவரை பத்தி நிறைய விமர்சனங்கள் வந்தது. ஆம் ஆத்மி கூட இருந்தார் அவரு. இல்ல அது பிரச்சனை இல்ல. நான் சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, ஒரு வலிமைமிக்க ஒரு அரசுக்கு எதிராக அதன் தலைநகரத்துல, அதாவது சொல்லுவாங்க சிங்கத்தை வந்து அதை குகையிலே போய் சந்திக்கிற மாதிரி, அவர் வந்தா என் மகன் அரசு செய்யப்படலாம்னு அவங்க அம்மா வந்து வருத்தப்பட்டு பேசிய நேரத்துல அவர் அம்பேத்கர் படத்தை தூக்கிட்டு அரசியல் அமைப்பு புத்தகத்தை தூக்கிட்டு வராரு இல்லையா? இப்போ அம்பேத்கர் குறித்து அவருக்கு வரணும், நீ இவங்க போய் கூட்டு வரல, அவரு என்ன தேடுறீங்களா நான் வரேன் அப்படின்ற மாதிரி வந்து டிக்ளேர் பண்ணிட்டு ஒரு போராட்டத்தை வந்து 10-20 பேரை வச்சுக்கிட்டு ஒன்று ஆரம்பிச்சு இன்னைக்கு நாடு முழுக்க அதுதான் பேசு பொருள். இந்திய அரசு முதல் முறையாக அது வந்து ஒரு அமைச்சரை வந்து பலி கொடுத்திருக்குது. அதுலயும் RSSல பயிற்றுவிக்கப்பட்டவர், APVPல ஒரு லீடரா இருந்தவர், RSS ரெக்கமெண்டேஷன்ல வந்தவர், புதிய கல்விக் கொள்கையை வந்து நடைமுறைப்படுத்துவதற்கான பொறுப்பை ஏற்றுக்கொண்டவர். இவ்வளவு தூரம் இன்னைக்கு புதிய கல்விக் கொள்கையை அமுல்படுத்தவில்லை ஆனால் தமிழ்நாட்டுக்கு நிதி தரமாட்டேன் என்று திமிரோடு சொன்ன ஒரு நபர். அவருக்கு அந்த இடம் அங்க இருந்தது இல்லை. அவ்வளவு சக்தி மிக்க ஒரு இடத்துல இருக்கிறவரை இன்னைக்கு எட்டி உதைச்சிருக்கிறாங்கல்ல. அந்த வகையில ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ப்ரொடெஸ்ட். இன்னொன்னு, தமிழ்நாடு எப்பவுமே வழிகாட்டி இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதுக்கு முன்னால இப்போ வந்து இந்த கல்வி உரிமை அப்படின்னு சொல்லும்போது எது கல்வி உரிமை? இப்போ வந்து ஒருவேளை கல்வியை மாநில பட்டியலுக்கு மாற்றியாச்சு. மாநில பட்டியலுக்கு மாற்றினதுக்கு அப்புறம் கல்வி தொடர்பான நிர்வாக பொறுப்பு யாருக்கு வரும்? மாநிலத்துக்கு வந்துடும். நீங்க நிர்வாக ரீதியா கல்வியை அதை மேய்க்கிறதுக்கு அப்படிங்கிற பொழுது நிதி ஆதாரத்தை திரட்டணும். அப்படிங்கிற பொழுது உங்களுக்கு நிதி ஆதாரம், நிதி உரிமை, நிதி தன்னாட்சி அப்படிங்கிறது அங்க இருக்குது. 1974 மாநில சுயாட்சி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு, உனக்கு என்ன பண்ணி யாரு எல்லையில ஆர்மிலாம் வச்சு மேய்ச்சிட்டு இருக்க, சரி அதுக்கு ஒரு காசு கொடுத்துட்றோம். பணம் அச்சடிக்கிற அதுக்கும் காசு கொடுத்துட்றோம். வெளியுறவு அதை பார்த்துக்கிற, பேச்சுவார்த்தை நடத்துற அதுக்கும் காசு கொடுத்துறோம். இந்த வேலைக்கெல்லாம் உனக்கு என்ன ஆகுதோ அதை கொடுத்துடுறோம். சொல்லு, தகவல் தொடர்பு, போக்குவரத்து, இதெல்லாம் நீ பார்த்துக்கோ அப்படின்னு அப்பவே 1974 சொல்லப்பட்டது. அப்புறம் வந்து நீட் அப்படின்னு ஒன்று வரும் பொழுது 2003 தமிழ்நாட்டில் இருக்கிற CMC உட்பட திமுகவும் சேர்ந்து போட்ட கேஸ்ல தான் நீட் தடை செய்யப்பட்டது. நீங்க சொல்லும் போது திமுக ஆட்சி காலத்துல ரங்கராஜ் பாண்டே அதை தொடர்ந்து பேசிட்டே இருக்கிறாரு. திமுக காங்கிரஸ் கூட்டணியில் இருந்த போது 1910 தான் வந்து அவங்க நடைமுறைப்படுத்தினாங்க அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. திமுக ஆட்சியில் இருந்த பொழுது கல்வித்துறை மந்திரியாக திமுக இருந்தாரு அப்படின்னு, இணையமைச்சராக, மருத்துவத்துறை, கல்வித்துறை அமைச்சர், சுகாதாரத்துறை அமைச்சராக இவர் இருந்தாரு. அது தமிழ்நாட்டுக்காரர் தான் இருந்தாரு. ஒரு பொய். அவர் இல்லை. வேணும்னா பாண்டே வந்து கூகுள் பண்ணி பார்க்கட்டும். அவர் வந்து இணை அமைச்சராக இருந்தாரு. அவரே எல்லாத்தையும் முடிவெடுக்கிற இடத்துல இல்லை. கொண்டு வந்த போது திமுக ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டா அதை எதிர்த்தது. திமுக எதிர்த்தது, கேஸ் போட்டுச்சு, நீட்டுக்கு தடையும் வாங்குச்சு. அதுக்கு பிறகு மோடி ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு சுப்ரீம் கோர்ட் திரும்ப அதுக்கு ஒரு சாங்ஷன் மாதிரி கொடுத்து 3 பேர் பெஞ்சுங்கிறது வந்து மேல அப்பீல் பண்ணி 5 பேர் கொண்ட பெஞ்சு வந்து அதுக்கு பிறகுதான் அது அமலுக்கு வருது. அது மோடி கொண்டு வந்தது. அதுக்கு பிறகு மோடியின் சார்பாக எடப்பாடி அதுக்கு இதெல்லாம் விட்டுட்டு ஒரு டிஸ்டார்டடா திமுக மேல சேர்வாசி பூசுறது, அது ஒண்ணு பண்றாங்க. நீட் விலக்கு கோரிக்கைக்கு தமிழ்நாடு எனக்கு தெரிஞ்சு எல்லாருக்கும் அறிய, கடந்த ஆட்சியில் வந்த போதும் சரி, ஆட்சிக்கு முன்னாலேயும் சரி, தமிழ்நாடு தொடர்ந்து போராடி கொண்டு இருக்கிறது. அதுல திமுகங்கிற கட்சி முன்னணியில் இருந்தது என்பதை அவரவர் வசதிக்கு மறுத்து பேசுவது, இது நம்ம உடனே திமுக முட்டு கொடுக்கணும். திமுக இப்போ வந்து ஏகே ராஜன் கமிட்டி போட்டாங்க. ஏகே ராஜன் கமிட்டியை விட்டுரும். ஒரு எடுத்துக்காட்டுக்கு மக்கள் புரிந்து கொள்வதற்காக சொல்கிறேன். தமிழ்நாட்டில் இஸ்லாமிய சிறுபான்மையினருக்கு இஸ்லாமியர்கள் என்கிற காரணத்தினால் அல்லாமல் அவர்கள் பின்தங்கியவர்கள் என்கிற அடிப்படையில் பிற்படுத்தப்பட்டோர் இடஒதுக்கீட்டின் கீழ் 3.5 ரிசர்வேஷன் கொடுக்குறாங்க. இஸ்லாமியர்கள்னு கொடுக்கல. ஆனா இஸ்லாமியர்களுக்குன்னே இடஒதுக்கீடு கொடுத்தாங்க கர்நாடகான்னு சொன்னா அவன் நீதிமன்றத்தில் ஸ்கிராப் பண்ணினேன், அதை முடிச்சுட்டாங்க. தமிழ்நாட்டை பிற்படுத்தப்பட்டவர்கள் அடிப்படையில் கொடுத்தாங்க. அதை கொடுக்கறதுக்கு ஒரு கமிட்டி போட்டாங்க, ஒரு சட்ட பாதுகாப்பு. அறந்தேர்களுக்கு இடஒதுக்கீடுங்கிற போது கமிட்டி போட்டு சட்ட ரீதியா அதுக்கான பாதுகாப்பு அரணெல்லாம் கட்டி ஒன்று செய்யறது. போற போக்கில் எப்படி செய்யறது, அப்படி செய்ய முடியாது அப்படிங்கிற புரிதல் அவங்களுடைய ஸ்ட்ரக்சர்ல இருக்குது. அதே தான் ஆட்சிக்கு வந்தவொன்னு ஏகே ராஜன் கமிட்டி போட்டு, ஏகே ராஜன் கமிட்டி சில பரிந்துரைகள் வச்சது. பரிந்துரை அடிப்படையில் சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு நீட் ஒழிப்புக்கு வந்தவொடனே கையெழுத்து போட்டீங்கன்னா, நீட் இந்த கையெழுத்துங்கிறது ஒரு கையெழுத்து இல்லை, நீட் ஒழிப்புக்கு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு அது கவர்னருக்கு அனுப்பப்பட்டுச்சு. இப்போ வந்திருக்கிற ஆள் என்ன சொல்றாரு, நம்ம கவர்னரோட சமரசம் பண்ணிக்கணும், இதுக்கு நாங்க பகிச்சுக்கணும், சமரசம் பண்ணிக்கணும் நீங்க சொல்லிக்கிறீங்க. அந்த கவர்னர் என்கிற ஒரு தடை தமிழ்நாட்டில் இருக்கும் பொழுது அந்த கவர்னரோட ஸ்ட்ரகிள் இருக்குல்ல, அந்த தொடர்ச்சியா நடத்தப்பட்ட ஸ்ட்ரகிள் தான் நீட் எதிர்ப்பு போராட்டம்.
அது ஆட்சியில் இருக்கும் பொழுதும் அந்த சட்டமன்றத்துக்குள்ளேயும் சட்டமன்றத்துக்கு வெளியிலும் ஒரு போராட்டம் நடந்துச்சு. அஃப்கோர்ஸ் அது கைகூடலை. திமுகவினர் தேர்தல் பிரச்சாரத்தின் போது அது ஒரு ரகசியம் இருக்குன்னு சொன்னாங்க. என்னை பொறுத்த அளவுக்கு அந்த ரகசியங்கிறது கன்சிஸ்டன்டான ஸ்ட்ரகிள் தான். நீங்க பெண்களுக்கு சொத்துரிமை தொடர்பாக திராவிட இயக்கங்கள், நீதி கட்சி காலத்திலேயே பெரியார் சுயமரியாதை இயக்க பின்புலத்தில் இருந்தபோது நீங்க பெண்களுக்கு சொத்துரிமை தொடர்பாக பேசினது நிறைவேறதுக்கு எவ்வளவு நாள் ஆச்சு? அனைத்து சாதியினர் அர்ச்சகராகலாம் அப்படிங்கிற சட்டத்தின் அடிப்படையில நியமனம் அப்படிங்கிறது எப்போ வந்துச்சு? அது கடந்த முறை ஆட்சிக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் முதலமைச்சராக வந்தபோது வந்தது. ஆனா அந்த சட்டம் கலைஞர் முதலமைச்சராக இருக்கும்போது ஆரம்பத்தில் முதலமைச்சர் 1971 வந்துருச்சு. அப்போ கொண்டு வந்தது. அப்ப இந்தியாங்கிற சட்டகத்திற்குள்ள நீங்க சட்ட ரீதியான போராட்டம் நடந்தது. கன்சிஸ்டன்ஸா இட் நீட்ஸ் டைம் அண்ட் கன்சிஸ்டன்சி. அப்படிதான் நடந்திருக்குது. அதே தான் இங்கேயும் பார்க்கணும். இதுல கன்சிஸ்டன்சி இருந்திருக்காங்க. நீட்டை தொடர்ச்சியா எதிர்த்திருக்காங்க. கையெழுத்து இயக்கம் நடத்தினாங்க. மாணவர்கள் மத்தியில, தமிழர்கள் மத்தியில, அல்லது இங்க தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில என்னன்னு கேட்டா, நீட் அப்படிங்கிறது நுழைவுத் தேர்வு. அது மருத்துவம் படிக்கிறவங்க சம்பந்தப்பட்டது அப்படின்னு தான் பொதுவாக புரிந்து கொள்ளப்பட்டிருக்குது. அது மருத்துவம் படிக்கிறவர்கள் சம்பந்தப்பட்டது அல்ல. அது நமக்கு யார் மருத்துவம் பார்க்கணும் அப்படிங்கிறது சம்பந்தப்பட்டது. யார் மருத்துவம் பார்க்கறத பத்தி நம்ம ஏன் கவலைப்படணும் அப்படின்னு கேட்டா, இந்த மருத்துவம் சாதாரணமா வந்துடல. மகப்பேறு காலத்தில் பெண்கள் எப்படி அவங்களுடைய பெண்கள் இறப்பு விகிதம் என்னவாக இருந்தது, தமிழ்நாட்டில் எப்படி அது மாறி இருக்குது. முன்னாடி ஃப்ளூ வந்த பொழுது நம்மளை தொட்டு மருத்துவம் பார்க்க மறுத்துருக்குறாங்க. தொட்டு மருத்துவம் பார்க்கறது தீட்டுக்கு எக்ஸ்ட்ரா காசு வாங்கின ஒரு இந்தியா இந்த இந்தியா. அந்த இந்தியாவில் மருத்துவத்தை பரவலாக கொண்டு போய் சேர்த்ததுல கிராமப்புறம் வரைக்கும் நீங்க மருத்துவ ஸ்ட்ரக்சரை இதுல குறைபாடுகள் இருக்கலாம். ஆனா அதை பரவலாக்குனது அது பிற்படுத்தப்பட்ட மக்கள், பட்டியல் சாதி மக்கள், இவங்கெல்லாம் மருத்துவத்துறைக்கு நம்ம தொட்டா தீட்டாகாது, நம்ம ஆளுங்க தானே அப்படிங்கிற ஒரு சென்ஸ் இந்த மருத்துவத்தை நமக்குரியதாக மாற்றி இருக்கிறோம். இட்ஸ் அ ப்ராசஸ். அந்த ப்ராசஸ்ல கை வைக்கலாம். கை வைக்கும் போது நம்ம கேட்கிறோம். ஸோ நமக்கு மருத்துவ உரிமை தொடர்பாக இப்போ ஒரு பாட்டிகிட்ட போய் ஒரு இந்திக்காரர் இந்திக்காரன் மேல கோபம் இல்லை, ஆனா இந்திக்காரனை இங்க நியமிக்கும் பொழுது ஏன் அங்கிருந்து இந்திக்காரர் வரக்கூடாதுன்னு கேட்டா, நம்ம ஒரு விஷயம் பண்றான், இங்க இருந்து நிதி எடுத்துட்டு போயிடுறாங்க. நிதி எடுத்துக்கொண்டு அங்க கொண்டு கொட்டுறாங்க. அங்க கொட்டும் பொழுது அங்க இருக்கிற உயர் சாதியினர், யூபி, பீகார், அந்த சைட்ல இருக்க உயர் சாதிகள் இங்க போற நிதியை மேலே ஃபில்டர் பண்ணி வச்சுக்கிறாங்க. கீழே இருக்கிற பட்டியல் சாதிகள், பிற்படுத்தப்பட்டவர்கள், அவர்கள் நாடோடிகள் மாதிரி நாடு முடிய தெரிய வேண்டியது இருக்குது. அப்ப அது தொடர்பான மானிட்டரிங் சேர்த்து தான் நம்ம காசு கொடுக்குறோம். ஊதாரித்தனமா செலவு பண்றான். அல்ல குறிப்பிட்ட சாதிகளுக்கே சேர்த்துக்கிட்டு இருக்கிறோம். அங்க இருக்கிற ஒடுக்கப்பட்ட மக்கள் கொண்டு போய் சேர்க்கல. இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் சேர்த்து பேசி அவனுக்கு மார்க்கெட்டை, ஒரு மெடிக்கல் மார்க்கெட் இந்திய அளவில் ஒன்று உருவாக்கணும், ஒரே சந்தை, ஒரு இன்டர்நேஷனல் கிரேட்லாம் சொல்றான்ல. நமக்கு தேவை சாதாரணமா நமக்கு மருத்துவம் கிடைக்கணும். எனக்கு ஒரு நண்பர் தாராவிலிருந்து, மும்பை தாராவிலிருந்து இங்கே வந்திருந்தார். ரொம்ப உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லி நான் ஒரு டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போயிருந்தேன். கூப்பிட்டு போயிட்டா உள்ள போய் பார்த்தாரு. பார்த்துட்டு உட்கார வைக்கிறாங்க. உட்கார வச்சுட்டு கேட்டுட்டு இருக்கிறாரு, எல்லாம் எழுதிட்டு எல்லாம் இருக்கிறாரு. கொஞ்சம் இருங்கன்னு இப்படி எந்திரிச்சு போறாரு. நம்ம வெளியே போயிடலாம் அப்படின்றாரு. இவரு தப்பிச்சு ஓடிடுவோம். ஏன்னா டாக்டர் மாதிரி இல்லை, பொல் டாக்டரா இருப்பாரு அப்படின்றான். ஏன் ஆள் கருப்பா இருக்கிறான். அவர் பாம்பேல பார்த்த எந்த டாக்டரும் கருப்பா இல்லை, வெள்ளையா இருக்கிறவங்க தானே டாக்டரா இருப்பாங்க. இவருடைய கருப்பா இருக்கிறாரு. அவர் சந்தேகப்படுறாரு. அப்போ அது அவ்வளவு பெரிய விஷயம். அப்ப அது தொடர்பான ஒரு புரிதலோடு சேர்ந்துதான் போராட சக்திகள் நீட்டை தனியாக ஒழிக்க முடியாது, மாநில உரிமைகளோடு சம்மந்தப்பட்டது. அதுல கல்வியை மாநில பட்டியலுக்கு கொண்டு அது முடிஞ்சிடும். கவர்னரோட இணக்கமாக இருப்போம். கல்வியை மாநில பட்டியலுக்கு கொண்டு வந்தது ஒரு டூபியஸான ஒரு ஏமாத்து வேலை. கல்வி, நிதி உட்பட நம்மளுடைய மாநில உரிமைகள் மெல்ல மெல்ல தேஞ்சிக்கிட்டே இருக்குது. இதுல இன்னொரு விஷயம், தர்மேந்திர பிரதானை பலி கொடுத்து மோடி அரசு இறங்கி வந்திருக்கிறது அப்படின்னு சொன்னா, அவர்கள் இன்னொரு அடக்குமுறைக்கு தயாராகிட்டு இருக்கிறாங்க. அவங்கள ரொம்ப அளவு அவங்க பீதி விட்டுட்டாங்க, ரொம்ப மிரட்டிட்டாங்க. சொந்த கட்சியினரே விமர்சிக்கிறாங்க. பிஜேபியோடைய சோசியல் மீடியா நெட்வொர்க்ல உள்ள போய் பார்த்தோம் அப்படின்னா எல்லாரும் இது அவமானம், இது கேவலம்னு சொல்றாங்க. ஸோ ட்ரிகர் பண்றாங்க. அவங்களுடைய தலைமைக்கு எல்லாம் நெருங்கி கொடுக்குறாங்க. வானதி சீனிவாசன் இது நாட்டின் நலன் கருதி அவர் தியாகம் பண்ணியிருக்கிறாரு. மாணவர்கள் நம்பிக்கை இழந்துவிடக்கூடாது, கல்வி அமைப்பின் மீது பெற்றோர்கள் நம்பிக்கை இழந்துவிடக்கூடாது என்பதற்காக தேச நலன் கருதி தியாகம் பண்ணியிருக்கிறாரு. இது ஏத்துக்குங்கன்னு சொந்த கட்சிக்காரங்க கிட்ட கெஞ்சுறாங்க. அப்படித்தான் நான் அந்த அறிக்கையை பார்க்கும்போது புரிஞ்சுது. இந்த அளவுக்கு ஒரு பெரிய கோபத்தை சிஜேபி மேல ஏற்படுத்தி இருக்குது. இப்போ இவங்க பழி வாங்காம இருப்பாங்களா, அடுத்து தீவிரமா ஏதாவது செய்ய மாட்டாங்களா, அப்படியான கேள்வி வருது. இது சிஜேபிங்கிற பார்ட்டி மட்டும் இல்லாம வெளியில ஒரு பெரிய க்ரௌடு எமோஷனலா கனெக்ட் ஆகி, ஏற்கனவே இந்த விவரங்கள் நம்ம பேசணும். அந்த எமோஷனலா கனெக்ட் ஆகி பெரிய க்ரௌடு வந்துருச்சு. போராடுகிற ஒரு சக்திகள் மட்டும் இல்லாம அம்மா, அப்பா, தாத்தா, பாட்டி, சாதாரண மக்கள், பொதுஜனம் எல்லாரும், மதம், இனம், மொழி எல்லாம் கடந்து எல்லாரும் வந்துட்டாங்க. சீக்கியர்கள், இஸ்லாமியர்கள், பட்டியல் சாதியினர், பழங்குடிகள், பிற்படுத்தப்பட்டவர்கள், இப்படின்னு இந்தியாவில் என்னென்ன வகை பிரிவுன்னு எல்லாரும் கலந்துக்கிறாங்க. பூனேல இருந்து ஒரு அம்மா போகுது, மத்திய பிரதேசத்துல ஒருத்தவங்க வர்றாங்க, உத்தரப்பிரதேசத்துல ஒருத்தவங்க வர்றாங்க, அயோத்தியால இருந்து கணிசமானவர் வர்றாங்க. இந்த காம்போசிஷன் இருக்குல்ல, இந்த காம்போசிஷனை
உடனடியாக அடித்து இது பண்ணிட முடியாது. அப்போ இதை ஒரு நாலாவட்டத்தில் வாட் தே வில் வாண்ட் அப்படின்னா அவங்களோட பொலிட்டிக்கல், இவன் ஆக்சுவலி ஒரு பொலிட்டிக்கலி சவுண்டான ஃபோர்ஸாக இன்னும் மாறலை. ஸோ இவங்களை டைல்யூட் பண்ணுறதுக்கான காலத்திற்கு அவர்கள் காத்திருக்கலாம். இது வந்து 2 சைடும் தான் சொல்லுது. ஒருவேளை இந்த சிஜேபிஏ காங்கிரஸ் என்ன யோசிச்சுட்டு இருக்கோம், என்ன இவங்க எல்லாம் ஹைஜாக் பண்ணிட்டாங்க. அதுதான் இது அடுத்த கேள்வி. நீங்க இதை முடிக்க நான் அதை கேட்கறேன். வினாத்தாள் மோசடி தொடர்பாக நம்ம தானே பேசிட்டு இருந்தோம். இவங்க கொண்டு வந்துட்டாங்க என்னன்னா, ஏற்கனவே செய்த அந்த வேலையை அவங்க உருப்படியாக செய்யலை, அது மக்கள்கிட்ட ஜனரஞ்சகமாக கொண்டு போய் சேர்க்கலை, அல்லது இந்த தலைமை கொடுத்த காலுக்கு இளைஞர்கள் வரலைங்கிற போது இந்த தலைமை கொடுத்த காலுக்கு வந்திருக்கிறாங்க. அப்போ இது ஒரு அரசியல் சக்தியாக உருவெடுக்குமானால் வருகிற தேர்தலில் பிஜேபிக்கு ஒரு மிகப்பெரிய சவாலாக மாறும் எனும் பட்சத்தில் இதை எப்படியாவது அவன் என்ன பண்ணுவான், சாதி ரீதியான பிளவுகளை ஏற்படுத்துவது அல்லது மத ரீதியான பிளவுகளை ஏற்படுத்துவது. ஏற்கனவே உள்நோக்கம் கற்பிக்க தொடங்கிட்டான், வெளிநாட்டுல இருந்து ஃபண்டு வருது அப்படின்லாம். அப்ப காங்கிரஸ் தரப்புல இருந்து விமர்சனங்கள் வந்தது, இவரை நம்ப கூடாது அப்படிலாம் சொன்னாங்க. அண்ணா ஹசாரே மாதிரி இருக்கும் அப்படின்லாம். நான் ஆச்சரியமா இருந்தது, என்னடா பிஜேபி தான் அந்த பிரச்சாரத்தை செய்வாங்க, காங்கிரஸ் இந்த பிரச்சாரத்தை பண்ணிட்டு இருக்கிறாங்களே. அவங்க வந்து அந்த பக்கம் போகுதுங்கிறது காரணத்தால இருக்கலாம். எதனால காங்கிரஸ் மோடியினுடைய ராகுல் காந்தி இப்போ வந்து கிட்டத்தட்ட பிஜேபி சேச்சுரேட் ஆயிடுச்சு, பிஜேபி கீழே இறங்கி விடும், நம்ம விஜயோட கூட்டணி வச்சிருக்கிறோம், நம்ம அடுத்தால நம்ம தான் பிரதமர், இப்படியான கனவுகளுக்கு மத்தியில திடீர்னு ஒருத்தன் வந்து இங்க நிக்கிறான் அப்படிங்கிற பொழுது அவங்களுக்கு வந்து அந்த பதட்டம் அதன் பொருட்டு தான் வந்திருக்குது. அதனாலதான் காங்கிரஸ் வந்து இப்ப காங்கிரஸை ரீப்ளேஸ் பண்ணிவிடும் அது அப்படின்ற மாதிரி பயப்படுறாங்களா? ரீப்ளேஸ் பண்ணிவிடுங்கிற அவங்க பயப்படுறதுல ஆப்வியஸ்லி இவ்வளோ பெரிய கூட்டம் நீங்கள் கூப்பிட்டு வரல, அவங்க கூப்பிட்டு வந்திருக்குது. ராகுல் காந்தி வந்து போராட்ட களத்திற்கு நேரடியாக சென்று அங்கே சென்று அந்த மக்களோட சாலிடாரிட்டி தெரிவிக்கிறதுக்கு பதிலாக பிரதமர் அலுவலகத்து வாசலில் போய் மல்லாக்கப்படுத்திருந்தார்ல, அதுலேயே வந்து அவருக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. நாம் வந்து அங்கே போய் அசிமுலேட் ஆகிடக்கூடாது, அவங்கள நம்ம ஒரு யூனிக்காக தனியாக இருக்கணும் அப்படிங்கிற ஸ்ட்ராட்டஜிலாம் அந்த பயத்தில் இருந்தான். இப்போ இந்த போராட்டங்கள் ஒரு பக்கம் நாடு தழுவிய அளவில் டெல்லியில் தலைமை அங்கே நடந்துகிட்டு இருக்குது. இதை ஒட்டி தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய ஒரு சர்ச்சை இருக்குது. இங்கே என்ன அப்படின்னா, இந்த பிரச்சனை என்பது, இந்த மக்கள் போராடுவது, மாணவர்கள் போராடுவது, வீதிக்கு வருவது எல்லாமே டிவிகேக்கு எதிராக ஏதோ சதி நடக்குது, திமுக இதுக்கு பின்னாடி இருந்து தூண்டி விடுது என்பது போல டிவிகே உடைய ஐடி விங்ல இருந்து அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் பேஜெல்லாம் பார்க்கும்போது அந்த நெட்வொர்க்ல வழக்கமா டிவிக்கு ஆதரிச்சு பேசக்கூடியவர் எல்லாருமே இந்த போராட்டத்துக்கு எதிராகவே பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு பக்கம் ஆதரிக்கிற மாதிரி ஒன்று சொல்லிட்டு, இதுல வந்து நீங்க வந்து திமுக இதை பயன்படுத்த பாக்குது, மாணவர்களே உஷாரா இருங்க, ஏமாந்துடாதீங்கன்னு ஒன்று பேசுறாங்க. சிலர் ஹைஜாக் பண்ணிடக்கூடாது, யாரையும் ஹைஜாக் பண்ண விட்டுறாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. டிவிகே வர்சஸ் டிஎம்கே என்பது போல இந்த பிரச்சனை இங்க போகுது. ஜனநாயகன் வர்சஸ் போராட்டம் என்பது போலவும் ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்குது தமிழ்நாட்டுல. இதை ஒட்டி நிறைய குழப்பங்கள் போயிட்டு இருக்குல்ல. இல்ல, முதல்ல டிவிகே வர்சஸ் டிஎம்கேங்கிறது நீட் விஷயத்துல அது ஒப்பிடவே முடியாத விஷயம். ஏற்கனவே சொன்னேன், டிஎம்கேக்கு தான் கான்ட்ரிபியூஷன் இந்த விஷயத்துல அதிகம், கன்சிஸ்டண்டா. நீ அந்த விஷயத்துல ஏதாவது உருப்படியா வித்தியாசமா ஏதாவது தாவேக்கா சொல்லுதா? ராஜ்மோகன் இந்த போராட்டத்துல வந்து ஆதரிச்சிருக்கிறாரு. இல்ல, வித்தியாசமா நீட் ஒழிப்பு தான் எங்களுடைய கொள்கை. நீட் ஒழிப்பு தாவேக்காவுடைய கொள்கையா மாறினதுக்கு காரணம், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு அந்த மாணவர்களுக்கு பாராட்டு தெரிவிக்கிற விழாவில் விஜய் தானே பேசினாரு, டாக்டர் படிப்பு தான் ரொம்ப முக்கியமானதா அப்படின்லாம் அவர் கேட்டாரு. அது இல்ல ஆலோசனைக்காக சொன்னதுன்னு கூட அவங்க சொல்லலாம். ஆனா அனிதா சாவுக்கு முன்னாடி இருந்து நீட் அப்படிங்கிறது தப்பு அப்படின்னு போராடிட்டு இருக்கிற ஹிஸ்டரி வந்து டிஎம்கே இருக்கு. அனிதாவை கூட்டு போய் வழக்கு போட்டதும் டிஎம்கே தான், வழக்கறிஞர்கள் தான் பண்ணாங்க. SS சிவசங்கர் தோழர் அவரெல்லாம் கூட நின்று கன்சிஸ்டண்டா ஃபைட் பண்ணிருக்கிறாங்க. அது வந்து நம்மளாம் தனியா இதா சொல்றோம் அப்படின்னா, அனிதாவோட அண்ணன் இருக்காரு, அவரே பதில் சொல்லுவாரு. ரைட்டா? இப்போ இதுல டிஎம்கே ஹைஜாக் பண்ண பாக்குது அப்படின்னா, என்ன பொறுத்தவரை டிஎம்கே ஹைஜாக் பண்ணிருக்கணும், இந்த போராட்டத்தை இன்னும் பெருசாக்கி இருக்கணும்ங்கிறது என்னோட அபிப்பிராயம். டிஎம்கே பண்ணலைன்னு வேணா குற்றச்சாட்டு சொல்லலாம், இன்னும் தீவிரமா செஞ்சிருந்திருக்கணும். ஆனா டிஎம்கே தரப்புல கன்சர்ன் என்னன்னா, ஏற்கனவே இப்படியான ஒரு இந்த நரேட்டிவ்க்கு இடையில வந்து இது நாம போய் நம்ம ஹைஜாக் பண்ணதா மாறிடுமோ அப்படிங்கிற கன்சர்ன் காரணமாவே அந்த பக்கம் போகவே இல்லை. சும்மா ஒரு அடையாளத்துக்கு தமிழச்சி தங்கப்பாண்டியன், கனிமொழி, ஆராசா, டிஆர்பி ராஜா சார் எல்லாரும் வந்து ஒரு டோக்கனுக்கு அங்கங்க போயிட்டு வந்தாங்களே ஒழிய, போராட்ட இடத்துலயும் கூட அந்த செஞ்சி பசங்க அங்கங்க உட்காந்துருந்தாங்க. அவங்க கூட வெளியே போக சொல்லிட்டாங்கன்னு ஒரு பிரச்சனை வந்தது. இந்த மாதிரி ஏன் இந்த அடையாளத்துல வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தர் பேசி அங்க இருந்து இவங்கெல்லாம் ஜூலி அந்த டீம்லாம் மொத்தமா வெளியே போனாங்க அப்படின்ற மாதிரி. இல்ல, இவ்வளவு பயந்து பீதி வந்து டிஎம்கே செஞ்சு டிஎம்கேன்னு வந்து உட்கார்ந்துருந்தா உங்களுக்கு என்ன பிரச்சனை? அவன் அந்த அடையாளத்தோட அதனால போராட்டம் சீர்குலைந்து விடும். சீர்குலைந்து விட என்ன அர்த்தம்? இப்ப செஞ்சு டிஎம்கே காரங்க வரலாமா வரக்கூடாதா? அந்த அடையாளத்தோடு வரக்கூடாது என்பது என்ன விதி? ஒண்ணு. இன்னொன்னு, இந்த போராட்டம் மட்டும் இப்ப அங்க ஜந்தர் மந்தர்ல நடக்கிற போராட்டத்துல ஏஎஸ்எஃப், எஸ்எஃப்ஐ இப்படி பல்வேறு கட்சி பார்ட்டி அமைப்புகள் பின்னணியில அங்கங்கே டென்ட் போட்டு அவங்க அதை பண்ணிட்டு தான் அரசியல் நீக்கம் செய்யணும் அப்படிங்கிறதே ஒரு கோரிக்கையாக மாற்ற முடியாது.
உடனே ஓகே எல்லாரும் அந்தந்த அடையாளங்கள்லாம் விட்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? அந்த விதி வந்து தவறானது. நாள் இப்போ வந்து யாராவது ஒருத்தங்க போராட்டத்தை சீர்குலைக்கும் விதமாக முழக்கம் விடுறாங்க, சைகை காமிக்கிறாங்க, வேற ஏதாவது நடவடிக்கை இருக்கு, அது எந்த கட்சியா இருந்தாலும் எந்த பின்னணியா இருந்தாலும் அவங்கள விளக்க வேண்டியது சரி. ஆனா அந்த டிஎம்கே அடையாளம் வந்துடக்கூடாதுங்கிற காசு இருக்குல்ல, அது வந்து தேவையில்லாத பதட்டம். என்னன்னா அவங்க பங்களிச்சிருக்கிறாங்கிற வகையில அதை பங்களிச்சிருக்கிறதே தப்பு தான் இல்லையா? நீட் அப்படிங்கிற விவகாரத்துல டிஎம்கேவோட கான்ட்ரிபியூஷன் சேர்த்து தான் இன்றைய போராட்டத்தை நீங்க கணக்கெடுக்கணுமே தவிர, அதுவே இல்லாம டிஎம்கே நீக்கம் செய்து தமிழ்நாட்டில் நீட் எதிர்ப்பு போராட்ட வரலாறுன்னு நீங்க ஒண்ணு எழுத முடியாது. யாராவது ஒருத்தவங்க எழுதட்டும், அது கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்களே எழுதட்டும், யாரோ ஒருத்தங்க அறிவுஜீவிகள் தனியா சுயமா கூட எழுதட்டும், அதுல திமுக நீ எழுதவே முடியாது. ஆனா அதுல சனம் செட்டி அவங்க வந்து பேசுனது, அவங்க ஒரு மிகப்பெரிய முக்கியமான ஒரு அந்த நீட்னா என்ன, சர்வதேச அளவில் வந்து நுழைவுத் தேர்வுங்கிறது என்னவாக இருக்கிறது, தமிழ்நாட்டில் நுழைவுத் தேர்வு என்னவா இருக்கு, வந்து பேசும்போதே நான் வந்து யாரெல்லாம் வந்து சிஜேபி அப்படின்னு அந்த அம்மா கணக்கெடுக்குது. நான் நியூட்ரலான ஆளு, கட்சி சாராம எத்தனை பேர் வந்திருக்கிறீங்க, நீங்க நியூட்ரலான ஆளு, நீங்க ஜனநாயகம் பார்த்துட்டு தான் வந்தோம். இவன் ஜனநாயகம் பார்த்துட்டு இப்போ சாதாரணமா வெளியில வைக்கப்பட்ட ஒரு விமர்சனம் என்பது அதுவே திமுக எக்கோசிஸ்டம் தான் பண்ணிச்சுன்னு ஒரு பொதுவாக விமர்சனம் வைக்கிறாங்க. நடந்து கொண்டிருக்கிற ஒரு கொடூரமான வகையிலான பெல்லட் குண்டுகள், ஆணிய வச்ச கட்டைகள் கொண்டு அங்கே போராடுகிற இளைஞர்கள் எதிர்கொண்ட விதம், கடுமையான அடக்குமுறை எதிர்கொண்ட விதத்தில் அந்த நேரத்தில் ஜனநாயகம் திரைப்படம் ரிலீஸ் ஆகுது. தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர் அரசு அதிகாரிகளோட போய் படாம பாக்குறாரு. அமைச்சர்கள் எல்லாரும் உட்காந்து கண்ணீர் சிந்துறாங்க. அன்பில் மகேஷ் வந்து அந்த கரூர் விவகாரத்துல குழந்தைகளோட உடம்பு பார்த்துட்டு கண்ணீர் சிந்தும் போது உங்களுக்கு வந்து அது வந்து கிண்டலும் கேலிக்குரியதுமா இருக்குது. அதை வந்து இது டிராமா நடிப்பு அப்படிலாம் சொன்னாங்க. அப்போ ஜனநாயகன் பார்க்க போயிட்டு வந்துட்டு அங்கன உட்காந்து இந்த நேரத்துல ஜனநாயகன் பார்த்துட்டு வந்தேன்னு ஒருத்தர் சொல்லும் போது இன்னொருத்தங்க கிண்டல் பண்றதுக்கோ கேள்வி பண்றதுக்கோ உரிமையே கிடையாதா? அங்கன உட்காந்து தியேட்டர்ல உட்காந்துட்டு முன்னாடி 4 கேமரா வச்சுக்கிட்டு நீங்க யோசிச்சு பாருங்க, இவ்வளவு கேமரா கரெக்டா ரெடியா காத்திருக்குது. படம் ஒரு 3 மணி நேரம் படம் தானே, 3 மணி நேரம் கேமரா வந்து தலைவர் எப்போ அழுவாருன்னு பார்த்துட்டு கடைசி காட்சி வரும் பொழுது, படத்தினுடைய கடைசி காட்சினப்போ இவங்களாம் அழுறாங்க. சொல்லி வைத்தார் போல எல்லா அமைச்சர்களும் அழுறாங்க. ஐயோ நம்ம அழலன்னா ஏதாவது ஆயிருமோ அப்படிங்கிற மாதிரி பதவியை விட்டு தூக்கிடுவாங்களோ அப்படி இருந்தது. அப்படிங்கிற பொழுது இதை வந்து யாருமே கேட்கக்கூடாது, விமர்சனிக்க உங்களுக்கு வந்து அது முக்கியமானதா இருக்குது. அவர் தோழர் ரஞ்சித் பேசும் பொழுது இந்த அமைச்சர்கள், பட்டியல் வகுப்பை சார்ந்த அமைச்சர்கள், நியமிக்கப்பட்ட அமைச்சர்கள் பட்டியல் வகுப்பினர் பிரச்சனைக்காக என்ன பேசினாங்கன்னு ஒன்று கேட்டாரு. அதே போல இந்த அமைச்சர்கள் வந்து இந்த குறிப்பிட்ட பிரச்சனை தொடர்பாக இவங்கெல்லாம் என்ன பேசினாங்க, இவங்கெல்லாம் ஒரு அப்பரஸ் செக்ஷனோட ரெப்ரசன்டேட்டிவ் என்கிற முறையில் அனிதா சாவு தான் நீட் எதிர்ப்பு அப்படிங்கிறத தமிழ்நாட்டில் இன்னும் தீவிரப்படுத்தியது, ஒரு பரவலான மக்கள் இயக்கம் போல தீவிரப்படுத்தியதுங்கிற முறையில் இந்த அமைச்சர்கள் அது தொடர்பாக ஏதாவது கருத்து தெரிஞ்சிருக்கும்ல. அந்த போக்குவரத்துறை அமைச்சர் வந்து எப்பா நம்ம ஊர்ல எவ்வளவு பிரச்சனை இருக்குது, நீ எங்க உள்ள பிரச்சனையோ பேசிட்டு இருக்கேன்னு கேட்கிறேன். நீட் வந்து நம்ம ஒரு பிரச்சனை, டெல்லி பிரச்சனை எல்லாம் இங்க பேசி அவர் தான் தம்பி நான் சாப்பிட்டு வரல, நான் சாப்பிட்டேன், நீ சாப்பிட்டு வந்திருக்கேன், நான் சாப்பிட்டு வரலன்னு சொன்னாரு. அப்ப இதை குறித்து யாருமே கேள்வி கேட்க கூடாது, அதை வந்து நீங்க பாதுகாத்து வைக்கணும். நீட் எதிர்ப்பு விவகாரத்துல திமுக வந்து ஒரு தீர்மானம் போட்டிருக்குது. தீர்மானம் போட்டு சட்டமன்றத்திலே தீர்மானம் நிறைவேற்றி ஒரு சட்ட வரைவு மாதிரி பண்ணி அதை டெல்லி வரைக்கும் அனுப்பி வச்சு ஒரு ஸ்ட்ரகிள் பண்ணாங்க. நீங்க இப்போ தாவேக்கா வந்து அதே மாதிரி நீங்க சட்ட ரீதியான ஃபைட் பண்ண போறீங்க. மாநில பட்டியலில் கொண்டு வரதுக்கு ஏதாவது கேஸ் போட்டிருக்கீங்களா? இல்லை. அதுக்கான ஸ்ட்ரகிள் நீங்க தாவேக்கால எந்த கட்சிக்கும் இருக்கிற மிக முக்கியமான பாலப்படம் என்னன்னா, நீங்க சம்பந்தப்பட்ட கன்சர்ட் பார்ட்டிஸ் தெருவில் இறங்கி மக்கள் மன்றத்துல வந்து கேள்விகள் எழுப்பும் பொழுதுதான், வெறும் சட்டத்தின் வழியாக மட்டும் சட்டமன்றத்துல இது உதயநிதி சொன்னது அந்த ஒரு ரகசியம், நீட் எதிர்ப்பு தொடர்பாக அவர் சொல்லல ரகசியம் அப்படின்னு சொன்னாங்கல்ல, நீட்டை ஒழித்து கட்டுவதற்கான ரகசியம் டெல்லி ஜந்தர் மந்தர்ல நடந்தல அது மாதிரியான போராட்டங்கள் வழியாக தான். வெறும் ஆட்சிக்கு வருவது மட்டும் சாத்தியம் இல்லை. அப்போ ஆர்கானிக்கா கீழே இருந்து சப்போர்ட் அது மாறணும். அதுலயும் ஒரு மாநிலம் மட்டுமே அதை செஞ்சிட முடியாது. திமுக செய்யல, சரியா? திமுக தனிப்பட்ட முறையில் அந்த நீட் தொடர்பாக ஐக்கிய கமிட்டி ரிப்போர்ட்டை ஒவ்வொரு மாநிலத்துக்கும் மொழிபெயர்த்து ஒவ்வொரு மாநில முதல்வருக்கும் கொண்டு போய் கொடுத்தாங்க. அவங்க அது கன்சர்ன்டா இல்லை. இந்தியா யூனியனுக்குள்ள இருந்துகிட்டு அப்போ மாநிலத்துக்கு குறைந்தபட்சம் தமிழ்நாட்டுக்கு விலக்கு கொடுனாலும் கேட்கணும். சரி, திமுக செஞ்சு முடிக்கலப்பா, நீங்க செய்யுங்க, இந்த குறிப்பிட்ட விவகாரத்தில் நாங்க இதெல்லாம் செய்ய போறோங்கிற ஒரு பப்ளிக்கான பிரஸ் மீட். ஆனா இவங்க என்ன தடவை சொன்னாங்க, திமுக அந்த விஷயத்துல ஏமாத்திருச்சு, நாங்க ஏமாத்த மாட்டோம். சரி, என்ன பண்ண மாட்டீங்க, அதுக்கு தீர்வு ஒண்ணு இருக்குது, சிறப்பு ஒத்திசைவு பட்டியல் ஒன்று உருவாக்குவாங்களாம். அப்புறம் வந்து ஒத்திசைவு பட்டியலே திரும்ப சேர்ப்பாங்க, இருக்கிறத திரும்ப ஒத்திசைவு பட்டியலே சேர்ப்பாங்களாம். இன்னைக்கு பேசும்போது மாநில பட்டியலுக்கு கொண்டு வரணும்னு பேசுறாரு. எப்படி கொண்டு வருவீங்க? திமுக செஞ்சது தப்பு, திமுகவுக்கு செய்ய தெரியல, நீங்க எப்படி செய்வீங்கிற கேள்வியெல்லாம் யாரும் கேட்கக்கூடாது. ஜனநாயகன் படத்தை பார்த்தது தவிர ஒருத்தருக்கு ஆதரவு இருக்கு, ஒருத்தருக்கு விமர்சனம் இருக்குது. படம் பார்க்கறதுனாலே ஒருத்தர் வந்து தப்பானவர் அப்படின்னு நம்ம சொல்ல வரல. படம் பார்க்கட்டும். இது சாதாரண மக்கள் ஜனநாயகம் பார்க்கறத பத்தி இல்லை பிரச்சனை.
மொத்தமா அமைச்சர்கள் மொத்தமா போய் ஜனநாயகம் பார்த்துட்டு ஒப்பாரி வைக்கும்போது தான் அது வந்து விமர்சனம். இந்த நேரத்துல அது விமர்சனமாகுது. பொலிட்டிக்கலா அரசியல் ரீதியாக கமிட்மெண்ட் இருக்கா இல்லையா மக்களுக்கு சொல்றதுக்கு. ஓகே, மிக முக்கியமான விஷயங்களை சொல்லியிருக்கிறீங்க. இன்னும் இது ஒரு போராட்டம் முடிவுக்கு வந்திருக்குது அப்படின்னாலும் கூட இன்னும் போக வேண்டிய தூரம் நிறைய இருக்குது. நம்ம தொடர்ந்து பேசலாம். கலந்து கொண்டு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. நேரில் மற்றொரு விருந்தினருடன் சந்திக்கலாம். நன்றி. ஆதிரை புத்தக வடிவில் திரைக்கதை. புத்தகத்தை பெற டிஸ்கிரிப்ஷனில் உள்ள எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்யவும். ஆடி தள்ளுபடி அத்தனை பேரும் அல்லம்படி. 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.